சதுரகிரி மகாலிங்க கோயிலுக்கு மலை ஏற திடீர் தடை. காட்டு தீ பரவிச்சு, யாரும் மலை ஏறக்கூடாது, பாதுகாப்பில் இருக்குது மாவட்ட நிர்வாகம். என்னங்க திடீர்னு சொல்கிறீங்க? இதெல்லாம் முன்னாடி சொல்லக்கூடாது. மக்கள் ஒரு கொந்தளிப்பு. அடிப்படை வசதி எங்களுக்கு எதுவுமே இல்லைங்க. ஒரு எந்த இதுவுமே இந்த அரசாங்க அறநிலையத்துறை செஞ்சு தர மாட்டேன்னு புலம்பல். உண்மையில் அங்கே என்ன நடக்குது, அங்கே சுற்றி உள்ள பிரச்சனை என்ன, மக்கள் என்ன கேட்குறாங்க, அரசாங்கம் அதுக்கு என்ன செய்ய விரும்புது, இதை பற்றி இந்த காணொலியில் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். அரசியல் தட நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் எஸ்பிஎம் முரளி. சதுரகிரி மகாலிங்க கோயில் அது 18 சித்தர்கள் வாழ்ந்த ஒரு புண்ணிய பூமி. அகத்தியர் வழிபட்ட ஒரு சிவமுலிங்கம். உண்மையிலே ஒரு இயற்கை அவ்வளோ அழகாக இருக்கக்கூடிய விஷயம். மக்கள் போகக்கூடாது. அங்கே இருக்க காற்று பட்டாவே நமக்கு நோய் வராது. அவ்வளோ ஒரு புண்ணியமான பூமி. போய் நம்ம மகாலிங்கத்தை வழிபட்டு வந்தோம்னா நமக்குள்ள கஷ்டம், நமக்குள்ள மன உரை, இயற்கை, நோய் நொடி எல்லாமே சரியாயிடும். மக்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை. சில பேர் உண்மையிலே எங்களுக்கு நடந்திருக்கு, ஒரு உண்மையான விஷயம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். அப்படிப்பட்ட இது ஆடி அமாவாசைக்கு நாங்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலும் எந்த சூழ்நிலை இருந்தாலும் நாங்கள் சிவன் பார்த்துட்டு அமாவாசைக்கு போய் சிவனை வழிபட்டு மகாலிங்கத்தை பார்த்துட்டு வருவோம்னு மிகப்பெரிய அளவுக்கு ஆட்பறிச்சு ஒரு கூட்டம், மிகப்பெரிய கூட்டம் வந்திருக்கு. திடீர்னு வனத்துறை, மாவட்ட நிர்வாகம் யாரும் தடை போகக்கூடாது, மிகப்பெரிய அளவுக்கு காட்டு தீப்பறவைக்கு யார் அங்கே மக்கள் போகக்கூடாது, உங்களுக்காண்டிதே நான் சொல்கிறேன் அப்படின்னு மாவட்ட நிர்வாகம் சொன்னாலும் இதில் மிக முக்கியமான விஷயம், காட்டு தீ தொடர்ந்து ஒரு 3 நாளாக பரவிக்கு இருக்குது. ஏன் இன்னைக்கு திடீர்னு அரைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை இப்போ வேகம் அதிகமாகிருக்கிறதுனால நாங்கள் அணைச்சிட்டு சொல்கிறோம், அது வரைக்கும் யாரும் மலையேறக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இதை நீங்கள் முன்னாடியே செய்தித்தாளில் நியூஸ் பேப்பர்லாம் கொடுத்துருந்தா இந்த அளவுக்கு கூட்டங்கள் போயிருக்காதுல. எல்லாத்தையும் கொண்டு வந்து அடிவாரத்தில் வைக்கிறீங்க. சரி, அடிவாரத்தில் வந்தால் எங்களுக்கு தங்கறதுக்கு எந்த வசதியும் இல்லை. எங்களுக்கு ரோடு தான் பெட்ரூம், அங்கே தான் படுத்து கிடக்கும். பாம்பு, பூச்சி, பள்ளி எது வந்து கிடைச்சாலும் இல்லை. வயதானவங்க, குழந்தைகள் எல்லாருமே நாங்கள் வந்திருக்கோம். ஒரு நல்ல பாதுகாப்பில் ஒரு சமுதாய கூடமில்ல, எதுவுமே கிடையாது. அதே மாதிரி டயர்ட் வசதி இடத்துல மிகப்பெரிய அளவுக்கு மோசம். இங்கிட்ட ஜென்ஸுக்கு 10 இருக்குது, லேடிஸுக்கு 10 இருக்குது. வேறு எந்த அடிப்படை வசதியும் இல்லை. குளிக்கிறதுக்கு தண்ணி கூட முழுசாக இல்லை. சாப்பாடு எல்லாமே ஒரு தனியார் அறக்கட்டளை கொடுக்குறாங்க. அரசு சார்பாக என்ன செய்றீங்க? ஆண்டவனுக்கு போடக்கூடிய காணிக்கை காசு எடுத்து நீங்கள் பயன்படுத்திக்கிறீங்க. சரி, அது கூட பரவாயில்ல. இங்கேருந்து வனத்துறைக்கு உள்ள நுழையிறப்ப டோக்கன் கட்டிட்டு தான் மேலே ஏறுறோம். இவ்வளோ வாங்குறேன். ஏன் வனத்துறையும் மாவட்ட நிர்வாகம்னா சம்மந்தப்பட்ட அறநிலையத்துறையும் மக்கள் படுக்கிறதுக்கு ஒரு நல்ல வசதி ஏன் செஞ்சு தரக்கூடாது? இந்த நிர்வாகம் எதை பற்றியுமே கவலை கிடையாது. அவங்களுக்கு தேவை வருவாய், பணம் மட்டும்தான். மக்கள் நலனோ, மக்கள் சாமி பார்த்தனா பார்க்காட்டினா அவங்களுக்கு அதை பற்றி கவலை. அதேமாதிரி அவங்களை நம்பி வரக்கூடிய போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை ஆயிரக்கணக்கில் வந்து குமிச்சிருக்கீங்க. ஒரு 100 மீட்டர் 200 மீட்டருக்கு ஒரு போலீஸ் போட்டிருக்கீங்க. ஆண் பெண் எல்லா தரப்புலையும் போட்டிருக்கீங்க. அவங்களுக்கு போதுமான ஒரு சேர் இல்லை, குடிக்க தண்ணி வசதி கூட இல்லை. அங்கங்கே போட்டிருக்கீங்க. அவங்களுக்கு பாத்ரூம், டாய்லெட் வசதி அவங்களுக்கு இல்லை. எந்த அடிப்படை வசதி இல்லாமல் எல்லா பேர்த்தையும் ஒரு இடத்துல குமிச்சு போட்டு இந்த மாதிரி பண்ணுறது மிகப்பெரிய ஒரு சங்கடமான விஷயமா இருக்குது. ஆடி அமாவாசைக்கு சப்போஸ் தீ பரவுனா கூட ஒரு அரசாங்கம் நினச்சா அந்த தீயை அணைக்கிறதுக்கு மிகப்பெரிய வழி செய்யவே முடியாதா? ஆயிரக்கணக்கில் போலீஸு, அதே வனத்துறையினர் மிகப்பெரிய அளவுக்கு மேன் பவர் வச்சுருக்கீங்க. நினச்சா நீங்கள் ஈஸியாக செய்ய முடியாதா? ஏன் ஹெலிகாப்டர் மூலம் கூட கொண்டு வந்து தீயை அணைக்கிறதுக்கு கூட வழிமுறை இல்லையா? மத்திய அரசு நீங்கள் உதவி செய்யக்கூடாதா? நீங்கள் எங்கள் ஆண்டவனை எங்களை போய் நாங்கள் வழிபடக்கூடிய எங்கள் வெள்ளையங்கிரி ஆண்டவனை நீங்கள் பார்க்க கூட விட மாட்டீங்க அப்படின்னு மக்கள் ரொம்ப புலம்பக்கூடிய சூழல் தொடர்ந்து இருக்குது. இது இன்றைக்குமே நடக்கலை. இதுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி தான் அமாவாசை தான் யாரும் போகக்கூடாதுன்றீங்க. நீங்கள் வனத்துறையினர், மாவட்ட நிர்வாகம்லாம் சேர்ந்து எங்களை தொடர்ந்து சில விஷயங்கள் துன்புறுத்தக்கூடிய வகையில் பண்ணுறீங்க. நாங்கள் கோயிலுக்கு மனக்கவலையில் வந்திருக்கோம். ஆனால் மேலும் மேலும் எங்கள் கவலை உருவாக்குற மாதிரி தான் இந்த மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து பண்ணுறாங்க. இனி வரக்கூடிய காலங்களில் அறநிலையத்துறை அமைச்சர், சம்மந்தப்பட்ட வனத்துறை, அதே மாதிரி எல்லா பேரும் சேர்ந்து மக்களுக்கு என்ன வசதி தேவை, அவங்களுக்கு என்ன செஞ்சு தரணும், அதை பற்றி யோசிங்க. வருவாயை மட்டும் நீங்கள் என்றைக்கு யோசிச்சா சரிப்படாது. நாளைக்கு அமாவாசை, நாளைக்காவது கோயிலை திறப்பாங்கனாலும் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்க போகுது, அங்கே உள்ள பக்தர்கள் என்ன செய்ய போகிறாங்க, என்ன சூழ்நிலை உருவாக போகுது, இதை பற்றி அடுத்தடுத்த வீடியோக்குள்ள நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.